ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம P10ல் RGB அதாவது மல்டி கலர் ஸ்க்ரோலிங் டிஸ்பிளே வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு டைப்பில் பண்ணலாம். சேம் சிங்கிள் கலர் மாதிரி தான். உங்களுக்கு வந்து பிசியில் பண்ணலாம் அண்டு ஃபோனில் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபோனில் பண்ண போகிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எல்இடி ஆர்ட் அப்படின்னு இருக்கும் ஒன்று. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் பொறுத்த வரைக்கும் எல்இடி ஆர்ட் லைட்டு, இந்த எல்இடி ஆர்ட். ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த டிவைஸ் கீழே ப்ரோக்ராம் இருக்குது, டிவைஸ் செட்டிங்ஸ். இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா நோ டிவைஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டிவைஸை வந்து எல்இடி போர்டை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைஃபை ஆன் பண்ணுறேன். இதில் இப்போ நம்ம வந்து இந்த மல்டி கலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிற கண்ட்ரோல் கார்டு வந்து WF1 அப்படிங்கிற கண்ட்ரோல் கார்டு. ஸோ இந்த வைஃபைல WF1 அப்படிங்கிற மாடல் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை டேப் பண்ணுங்கள். இதோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8888. ஸோ இதை கனெக்ட் கொடுத்துருங்க. இது ஜஸ்ட் வெறும் வைஃபை ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி தான், டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் மாதிரி தான். அந்த கண்ட்ரோல் கார்டில் இன்பில்டு, அதில் இன்டர்நெட் கிடையாது. ஸோ கீப் வைஃபை கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரில் போனீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இப்போ வந்து டிவைஸில் வந்து WF1 அப்படிங்கிறது காமிக்குது. இதில் நம்ம ஜஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை பார்ப்போம். நான் ஜஸ்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைட் டாப்பில் இந்த ப்ளஸ் அதை கொடுத்து ஆட் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம் 3 கர போர்டு தான். உங்களுக்கு வந்து விட்த்து வந்து நம்பர் ஆஃப் எல்இடி வந்து 96. நீங்கள் மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு யூஸிங் ஹார்ட்வேர் செட்டிங்ஸை டிசேபிள் பண்ணிவிட்டு வித்தில் வந்து நீங்கள் எவ்வளோ கவுண்ட்டோ ஜஸ்ட் கொடுக்கலாம். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 16 எல்இடி. ஸோ ரெண்டு கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் கீழே ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஏதாவது ஒரு சம் டெக்ஸ்ட்டை போட்டுருவோம். இதை நான் ஜஸ்ட்டு சென்டர் பண்ணிக்கிறேன், போல்ட் பண்ணிக்கிறேன், சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து எனக்கு ஒரு மல்டி கலரில் வரத்துக்கு நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் வேர்ட் அப்படின்ட்டுருக்கு. இதில் நான் ஜஸ்ட்டு ஒரு கலர் கொடுக்குறேன். இதை டேப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்குறேன். ஸோ இது இன்னும் கான்ஃபிகர் ஆகலை. ஸோ ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை சென்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். பேக் வந்துடுங்க. இப்போ நீங்கள் இந்த டிவைஸில் போனீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. இதுக்கு வந்து 888 பாஸ்வேர்ட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்கேனிங் மெத்தட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கிறது வந்து 4 ஸ்கேன். ஸோ ஸ்கேன் குரூப் போங்க. இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் கலர் 4 ஸ்கேன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டேப் பண்ணிங்கன்னா அதில் உள்ளது மட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஸ்கேனிங் மெத்தட் போங்க, எக்ஸ்பேண்ட் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P10 அது 1R 1G 1B RGBயில். ஸோ ஈச்சில் ஒரு மாடலு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/4S அப்படின்றது பார்த்திங்களா, இது 4 ஸ்கேனு. நம்ம ஹப் 75 தான் கண்ட்ரோல் கார்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 32x16. ஜஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணி மேனுவல் கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இல்லை அது எப்படிங்கிறது என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் போயிட்டு 888 பாஸ்வேர்ட். இப்போ நான் வேறு ஏதாவது சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக வரல.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் போயிட்டு ஆட்டோ ரீகக்னிஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள். இது வந்து டோட்டல் ஒரு ஒன்றா செக் ஆகும். ஸோ எப்போ வந்து நீங்கள் அனுப்பின ப்ரோக்ராம் கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதோ அப்போ நீங்கள் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். கரெக்டாக வந்தால் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஸ்கேனிங் மெத்தடாக வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம எந்த மெத்தடில் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து கரெக்டாக இருக்கோ நம்ம அப்போ ஸ்டாப் கொடுத்துட்டோம்னா அது உங்களுக்கு அப்படியே கான்ஃபிகர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. நான் ஸ்டாப் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்கேனிங் மெத்தட் இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. ஆஸ் இட் இஸ் ப்ரோக்ராம் பண்ணுறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நியூ ப்ரோக்ராம் அதே மாதிரி தான். இதில் நீங்கள் எத்தனை ப்ரோக்ராம் வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனிமேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் மாற்றணுன்னா அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் இதில் மாற்றிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி மல்டி கலராக இல்லாமல் எனக்கு வேரியஸ் கலரில் உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணலாம். இல்லை இந்த ரெட்டு கிளிக் பண்ணி இதில் நீங்கள் டோட்டலாக எந்த கலர் செலக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுலேயே நீங்கள் பார்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைஸை வந்து நல்லா சின்னது பண்ணுறேன். இப்போது இதுக்கு நான் பார்டர் நல்லா ஹெவியான பார்டராக கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி பார்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கிளாக் இந்த மாதிரி வந்து இதுலேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன் 22ல் நான் நியூ ப்ரோக்ராம் ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் டெக்ஸ்ட் இல்லாமல் வேறு ஏதாவது சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ஜிஃப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம். அனிமேட்டட் வேர்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அனிமேட்டட் வேர்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு சென்டர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் இந்த ட்விங்கிள் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதோட ஸ்பீடு ஸோ ப்ளே கவுண்ட் எவ்வளோ, அது எத்தனை டைம் வந்து உங்களுக்கு ட்விங்கிள் ஆகணும், அதோட ஸ்பீடு எவ்வளோ. ஸோ நீங்கள் கம்மி பண்ண ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதிகப்படுத்த உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸு எனேபிள் ஹாலோ அப்படிங்கிறது ஹாலோவாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு இப்போ அனிமேட்டட் எடுத்துட்டாலும் சரி, டெக்ஸ்ட் எடுத்துட்டாலும் சரி, கிளாக் எடுத்துட்டாலும் சரி, எல்லாத்தோட ஆப்ஷனும் உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்துக்குமே நீங்கள் பார்டரும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதேமாரி எனக்கு இப்போ 2 ப்ரோக்ராமும் சென்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மல்டி கலர் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம் உங்கள் ஃபோன்லேருந்தே. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பிசியில் அதாவது டெஸ்க்டாப்பில் லேப்டாப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.